சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நேத்து டாஸ்மார்க் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரைடு, கரூர்ல சாராய அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு, 2 சாராய ஆலை நிறுவனங்கள் மீது ரைடு. என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் கொடுப்பாங்க, என்ன சொல்ல வர்றாங்க? சாராய அமைச்சர் வந்து புத்த மத பிச்சா, இல்ல அக்காட் டிஸ்லரி ஜெகத் ரக்ஷகன் வந்து புத்த மத தூதுவரா? ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதை விட கொடுமை என்ன நேரம்? இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அவங்கள பெரிய மனுஷங்கப்பா, அவருடைய ஸ்டைல்ல என்ன வேணாலும் பேசுவாங்க போவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறார். இது போன்ற அண்ணன் பேசுவது மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆனா இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்ல தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா, ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு யார் 10,000 கோடி கொடுக்குறான்னு யார் சொன்னா? வேலையெல்லாம் மத்திய அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோமா? நீங்களா உட்காந்து 10,000 கோடி கொடு, 10,000 கோடி கொடு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோமா? அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு ஒரு கரடி காரி துப்புற மாதிரி சொல்லிட்டாரண்ணா. என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்? என்னையா 2 மொழி 3 மொழின்னு சண்டை போட்டுக்கிறீங்க, 10 மொழிக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பேசும்போது நீர்வளத்துறை அமைச்சர் நரேந்திரன் கொள்ளுதல் யாவருக்கும் வெளியேவாம் அப்படின்னு கரெக்டுங்கண்ணா. ஏன்னா துரைமுருகன் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது அமித்ஷா அவர்கள் மத்திய பிரதேஷ்ல உத்தரப்பிரதேஷ்ல குறிப்பாக மருத்துவம் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் ஹிந்தி புஸ்தகத்தை வெளியிட்டாங்க. அதாவது ஏன்னா நீங்க கல்வியை வந்து ஹிந்தியில அந்த ஊர்ல சொல்லிக் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்கண்ணா. டெக்னிக்கல் புக்ஸ் வந்து ஹிந்தியில மொழிபெயர்க்கணும். அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷாஜி சொன்னாங்க, இது தமிழ்நாட்டில் தமிழ்ல இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் இன்னொரு மாநிலத்துல அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில இதை செய்து காட்டிவிட்டு தமிழகத்துல நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில செய்யுங்கன்னு வலியுறுத்துறாங்க. அதனால அவர் எதுவுமே சொல்லாம செய்யாம இங்க சொல்லல, செய்துவிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். இதை 2 ஆண்டுகளாக எனக்கு இவ்வளவு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இது ஏன் முடியாதுன்னு சொல்லட்டும். இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, அவங்கள பெரிய மனுஷங்கப்பா, அவருடைய ஸ்டைல்ல என்ன வேணாலும் பேசுவாங்க போவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறார். அதனால துரைமுருகன் அவர்கள் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது தமிழ் மொழி தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கும் பொழுது அதற்கான பதில் அண்ணன் சொல்லணுமோ தவிர இது போன்ற அண்ணன் பேசுவது சரியான ஒரு விவாதம் அல்ல என்பது என்னுடைய கருத்து. அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த சகோதரி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க சொல்லி இருக்கிறாங்க, எனக்கும் இந்த போஸ்டுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்க போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும், மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும். அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்காது. அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணும். தேசிய தலைவர், மாநில தலைவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் அமித்ஷாஜியினுடைய போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனா இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி பயல்கள்லாம் யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்ல தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்ட் அல்ல. 2வது, இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரங்கூட எதிர்கொண்டு பேச முடியும். ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை நீங்க சொல்றது தப்பு, சொல்றது கரெக்ட், இல்ல அவங்க பொய் சொல்றாங்க, எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம், இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க, அது உங்க வேலை தானே. இன்னைக்கு யாராச்சும் நல்ல விஷயத்த செய்ய போனாவே தடுக்கிறீங்க. அக்கா தமிழிசை அவங்க போனா தடுக்கிறீங்க, அண்ணன் AP முருகானந்தம் அவங்க போனா தடுக்கிறீங்க, எங்க அண்ணன் ரமேஷ் இருக்கிறாங்க தடுக்கிறீங்க. இந்த வெள்ளம் செய்றீங்களே, யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க, தெரியட்டும். அது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கு ஒரு சான்று. ஒரு கட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதை பத்தி நான் கருத்து கூற விரும்பலீங்கன்னா.
இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கையெழுத்து போடுறாங்க, எந்த அளவுக்கு மக்கள் இதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. அது வந்து நம்முடைய வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வீதி வீதியாக நம்முடைய தொண்டர்கள் செல்லும் பொழுது அந்த கையெழுத்து இயக்கத்துல போடுகின்ற கையெழுத்தாக இருக்கட்டும், எல்லா சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு சாமானிய மனிதனும் போடுறாங்க. அதனால் நாங்கள் மே கடைசியில தான் எய்ம் வச்சிருந்தோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை முழுமையா இருக்கு. அதற்கு முன்பாகவே செய்து காட்டி விடுவோம். தமிழகத்தினுடைய அரசியல் புரட்சியாக இது மாற ஆரம்பித்திருக்கிறது. வருகின்ற நாள்ல இன்னும் பல விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மகேஷ். நாங்க 10,000 கோடி கொடுக்கலன்னா நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, 2026 நான் உங்களை மாத்திக்கிட்டு மும்மொழி கொள்கையை நாங்க கொண்டு வந்துடுறோம். எதுக்கு 10,000 கோடி வேஸ்ட் பண்ணணும்? 10,000 கோடி வேஸ்ட் பண்ணாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க கொள்ளையடிக்கிறக்கா கமிஷன் அடிக்கிறக்கா உங்களுக்கு 10,000 கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும். அதனால உங்களுக்கு யார் 10,000 கோடி கொடுக்குறேன்னு யார் சொன்னா? நான் வேலையில்லாம மத்திய அரசுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோமா? நீங்களா உட்காந்து 10,000 கோடி கொடு 10,000 கோடி கொடு, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோமா? அதனால இது எப்படி சொல்லணும், அந்த பகற்கனவும்பாங்க. அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை 10,000 கோடி கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு 50% கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில மண்ணுதான் விழும். பாஜக 1 கோடி பேர் சேர்த்திருக்காங்க, ஆனா 1 கோடி வாக்கு கிடைக்குதான்னு அமைச்சர் மாசுபடுமணி 2026 பாருங்கன்னா எப்ப நாங்க எங்க இயக்கத்தை ஆரம்பிச்சோம், எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்ப அறிவிச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சோம். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல், அதாவது தாமரை வாங்கிய வாக்கு 50 லட்சத்திற்கு மேல, கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு 35 லட்சத்துக்கு மேல. இன்னைக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்க, உறுப்பினர் இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு. உறுப்பினர் சேர்க்கைக்கு 1 கோடி என்கின்ற இலக்கு எப்ப வச்சோம்? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு. இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு. அதனால எங்களுடைய பலத்தை 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா, 1 கோடி வாக்கு வந்துருமான்னு எப்ப நீங்க பார்க்கணும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கணும். நீங்க பாருங்க, 1 கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும். அதனால 1 கோடி என்ன, மக்களுடைய அன்பை எல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம். 1 கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை. அது மக்களுக்கு அது மூலமா ஒரு செய்தி போகணும், மக்களையும் இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறக்காகத்தான். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் 2026 பார்த்துக்கலாம். அண்ணே ஒரு நிமிஷம், அதாவது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க. திருச்செங்கோட்டுல வீடியோ பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ கட்டி நின்று வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போறாங்க. ராசிபுரத்துல பார்த்தேன், நான் பார்த்த வீடியோ. தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்னா கியூ கட்டி நிக்கிறாங்க. அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா? அவங்க யூனிஃபார்மோடு கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா? அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு. அவங்க நாங்க கைப்பிடிச்சு இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னு எங்க வற்புறுத்தணும்? இவர்களுக்கு பயம். அரசு பள்ளின்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள், எங்களுக்கு 3 மொழி வேண்டும் என்று. நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சு இங்க பாருங்க, நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா நீங்க சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்தை வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அவர்களா கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க. இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறேன்னா மக்களுக்கு தெரியும், அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும். ஓ, பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான், அப்ப நான் 2 மொழி படிக்கணுமா? கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன், இந்திய குடிமகனே இல்ல, ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய 2 மொழி பேசுவாங்க. எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்த 3வது மொழி இந்திய திணிக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்ல பார்க்க மாட்டாங்களா? வீட்டுல அவங்களும் டிவி பாக்குறாங்களே. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, இவ்வளவு பேசுறியே, உன் பசங்க எல்லாம் 3 மொழி 4 மொழி படிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் 2 மொழி படிக்கணும்? இதை அன்பில் மகேஷ் பொய்யாமலே நாளை காலில் சொல்லிட்டு இல்ல என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துறேன், என் தம்பி 2 மொழி படிப்பாருன்னு சொன்னார்னா மக்கள் காமராஜரை ஏத்துக்குவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா அதனால்தான் சமக்கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? தென் மாநில முதலமைச்சர்கள் 6 பேருக்கு முதல்வர் கடிதம், அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு ஒரு கரடி காய்த்து போற மாதிரி சொல்லிட்டாரு.
என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவரு? என்னையா 2 மொழி 3 மொழின்னு சண்டை போட்டுக்கிறீங்க? 10 மொழிக்கு கத்துக் கொடுக்குறாரு. 10 மொழி கத்துக் கொடுப்பேன். அவர் இன்னைக்கு சொல்ல, நீ ஆந்திரால மட்டும் கூடாது, ஹைதராபாத்ல வேணும், பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும், மைக்ரோசாஃப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பையன். அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னன்னே தெரியாது. அவர் இன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லா நம்ம இருக்கணும், அமெரிக்கா ஃபுல்லா இருக்கணும், தெலுங்குக்காரங்க டெல்லியில் இருக்கணும், ஹிந்தியும் கத்துக்கணும், தெலுங்கு வேணும். அவர் 10 மொழிகளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறார். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதுற மாதிரி தான். முதலமைச்சர்களுக்கு எழுதின எத்தனை கடிதத்துக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னா, நீட்டுக்கு எழுதின கடிதம் என்னாச்சு? இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் காலையில முகநூல்ல சொல்றாரு, ட்விட்டர்ல சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காங்க. கொடுமை பாருங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினார, என்னாச்சு? நீங்க பத்திரிகையில காமிச்சீங்க, நீட்டுக்கு வாங்கின கையெழுத்துல குப்பை தொட்டில போட்டு போயிருந்தாங்க. அப்ப உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் 36 மணி நேரத்துல முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில 8 மணிக்கு பதிவு செய்யறாரு. இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு. இவருடைய அப்பா தான் கேட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? உங்க பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து இயக்கம் என்னாச்சு? மீடியாக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களான்னு? நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க, எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்துல வந்துச்சு, நாங்க வெப்சைட்ல அக்கௌண்ட் பண்றோன்னு நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பர்ல போய் அக்சஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு முறை தான் நீங்க பண்ண முடியும். 2வது முறை பதிவு பண்ணா நன்றி சொல்லி மெசேஜ் வரும். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு பேசுற உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு, தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தினியாப்பா, நான் தானே கையெழுத்து போட்டேன், அதை கொண்டாந்து சப்மிட் பண்ணுப்பா, அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷ்யூக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி பேசுவதா வேடிக்கைங்க. நாங்க எங்க சண்டை போடுறோம்? ஆரோக்கியமா தான் இருக்கிறோம், ஆரோக்கியமா விவாதம் பண்றோம். எங்களோடு சண்டை போடுவது யார்? எங்களோடு வேண்டாம் என்று தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது, மோடி ஐயா வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் வந்துடக்கூடாது என்று சதி திட்டம் போட்டு தினமும் சண்டை போடுவது நாங்கெல்லாம் மாநில அரசாங்கம். அதனாலதான் இன்னைக்கு வீதியில போய் மக்களை சந்தித்து கையெழுத்து வாங்குறோம். ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலையாகனாது? இவர்கள் வேண்டும் என்று தடுக்கின்றார்கள். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு சொல்லுவாங்க, காலையில் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவாங்க, என்ன படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே திமுக தீர்மானிக்கிறாங்க. எந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் இவங்க தீர்மானிக்கிறாங்க, என்ன செய்யணும் இவங்க தீர்மானிக்கிறாங்க. அது எப்படி தீர்மானிப்பதற்கு என்ன உரிமைங்கன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு 2026 தேர்தல்ல 3 மொழியை வச்சுக்கலாம், நாங்க ரெடி, நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்றோம், லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம், நீங்க வைக்க தயாரா? எதுவுமே பேசக்கூடாது. 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 2 மொழி தான் படிக்கிறோம்னு பேசணும். பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ் மொழி பயிற்று மொழியா இருக்கணுங்க, 3வது ஒரு மொழி இந்திய மொழி எடுத்து படிங்க நாங்க வைக்கிறோம். வேற எந்த கோரிக்கையும் நாங்க வைக்க ரெடி இல்லை. வர தயாரா? வர தயாரான்னு கேட்கிறேன். ஆனா திமுக தயாரா இல்ல. வாய்ச்சவடால் விட்டுட்டு அடுத்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை சாராய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்புறது? நேத்து டாஸ்மார்க் ஹெட் குவார்டர்ஸ்ல ரைடு, கரூர்ல சாராய அமைச்சருடைய பினாமிகள் வீட்டுல ரைடு, 2 சாராய ஆலை நிறுவனங்கள் மீது ரைடு. என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் கொடுப்பாங்க, என்ன சொல்ல வர்றாங்க? டாஸ்மார்க் முடிவு பண்ணுவானாமா எந்த சாராய கம்பெனிட்ட எவ்வளவு வாங்கணும், என்ன கமிஷன்ல வாங்கணும். அதாவது டாஸ்மார்க்ல நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆலை இருந்தாலும் டாஸ்மார்க்கார முடிவு பண்ணுவான் சாராய அமைச்சர், உங்ககிட்ட எவ்வளவு வாங்கணும், உங்ககிட்ட எவ்வளவு பாட்டில் வாங்கணும், அதுல எவ்வளவு பாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல வாங்கணும், எவ்வளவு பாட்டில் செகண்ட்ஸ்ல வாங்கணும். அப்படின்னா டாக்ஸ் இல்லாம பாட்டில் உள்ள வரும் சந்து கடையில். அதனால என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம், இதற்குத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் இல்லை. அதனால இவங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கை வச்சு சாராய ஆலைகளை வச்சு கொள்ளக்காசு சம்பாரிச்சு பரிசு பொருட்கள், இலவசமான பொருட்கள், டப்பா. கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீட்டுக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு? முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரா, இல்ல சாராய அமைச்சர் வச்சிருக்காரா? எங்கிருந்து பணம் வருதுன்னா இதை அமலாக்கத்துறை ரைடு அடிச்சா எப்படி தப்புங்கிறாங்க? ஏன் சாராய ஆலையில உத்தமர்களா? அக்காட் டிஸ்டிலரி யாரு? இது ஜெகத் ரட்சகன். நேற்று அமலாக்கத்துறை ரைடு பண்ண அக்காட் டிஸ்டிலரி ஜெகத் ரட்சகன். இது முதல் முறை இல்ல, இதற்கு முறை ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்கன்னு போன ஆண்டு தான் சொன்னாங்க. ஐடி இன்கம் டாக்ஸ். இவங்கெல்லாம் உத்தமர்களா? இவங்கெல்லாம் புத்தா மடத்தில் உட்காந்து தியானம் பண்ற ஆட்களா? இந்த அக்காட் டிஸ்டிலரி, இந்த கரூர்ல ரைடு ஆனவங்க, சாராய அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள். அவங்களை யாரும் தொடவே கூடாது.
அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் ரைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாங்க தான் 3 மொழி கொள்கையை தீர்க்கமா பேசுறோமே, நாங்க எங்க திசை திருப்புறோம்? அதே 3 மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியா களத்துல வந்து சந்திக்கிறோமே, நாங்க என்ன திசை திருப்புறோமா? இவங்கள மாதிரி ஓடி ஒளிஞ்சு 3 மொழி கொள்கையை எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களே திசை திருப்பணும். ஆனால் துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ பேசும்பொழுது சென்ஸ் இருக்கணும். நேரடியாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம். இவங்களாம் புத்த மத பிச்சுக்களா? சாராய் அமைச்சர் வந்து புத்த மத பிச்சா? இல்ல அக்காட் டிஸ்லரி ஜெகத் ரட்சகன் வந்து புத்த மத தூதுவரா? ஏன்னா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதை விட கொடுமை என்ன நேரம்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.